கம்பேரிட்டிவ்லி நம்ம எல்லாருமே நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறோம். பட் ஸ்டில் நம்மளால் அவங்க அளவுக்கு ஒரு வெல்த் க்ரியேஷன் பண்ண முடியல. இது மட்டும் இல்லை, நான் ரீசெண்டாக பார்த்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் ஹை அண்ட் சேலரி வாங்குறவங்க கூட சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் ஃபியூ மணி மிஸ்டேக்ஸ் தான். டுடே ஐ வில் ஷேர் யூ 9 மணி மிஸ்டேக்ஸ் தட் இஸ் கீப்பிங் யூ ஃபைனான்ஷியலி ஸ்டக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 9 மணி மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் அண்ட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் மல்டிபிள் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த சேனலில் ஐ வில் டாக் ஆல் அபவுட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 9 மணி மிஸ்டேக்ஸையும் நான் 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கேன். ஸ்டேஜ் 1 இஸ் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 2 இஸ் லீக்கிங் பக்கெட் ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஜ் 3 இஸ் பிளைண்ட் சேவிங் ஸ்டேஜ். இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். உங்கள் ஸ்டேஜை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைனான்ஸை அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டேஜ் 1 இஸ் அ ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பெருசாக ஐடியா இருக்காது ஆர் பேசிக் ஐடியா மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட சுச்சுவேஷன் இன்னைக்கு இதுதான். இந்த ஸ்டேஜை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% பீப்புளுக்கு மேலே இருப்பீங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா நாட் ட்ராக்கிங் யுவர் எக்ஸ்பென்சஸ். எவ்ரி மந்த் நம்மளுக்கு சேலரி வரும், அதை டைரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் ஆர் மைண்ட்லேயே ஒரு பட்ஜெட்டை போட்டு அதை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். இதோட ரியல் காஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ எங்கே ஸ்பெண்ட் ஆகுதுன்னு ஒரு ஐடியாவே இருக்காது அண்ட் நம்ம பிளான் பண்ணதை விட 20 to 30% அதிகமாகவே செலவாகும். லிவிங் வித்தவுட் அ பட்ஜெட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். இதுக்கான ஃபிக்ஸ் என்னென்னா மந்த் ஸ்டார்டிங்லேயே ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட்டை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். மிஸ்டேக் நம்பர் 2 இஸ் சேவிங் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். நம்மளுக்கு சேலரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்பென்சஸை ஃபஸ்ட்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நம்மளோட ரெண்ட், க்ராசரிஸ், இஎம்ஐ, கரண்ட் பில், இந்த மாதிரியான எல்லா பில்ஸையும் ஃபஸ்ட்டு பே பண்ண ட்ரை பண்ணுவோம். எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். இதுதான் நம்ம பண்ணுற அடுத்த மிஸ்டேக். பிகாஸ் ரியாலிட்டி என்னென்னா நம்மளுக்கு எந்த மந்த்துமே பேலன்ஸ் இருக்காது. எல்லா மாதமுமே ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்பெண்டிங் நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். மந்த் எண்டில் சேவ் பண்ண எதுவுமே இருக்காது. நமக்காக சேவ் பண்ணுறதுக்கே ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். இதுக்கான ஃபிக்ஸ் என்னென்னா நம்ம ஆர்டரை டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணணும். சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பே பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற மணியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற மணியை வச்சு நீங்கள் இருக்கிற எக்ஸ்பென்சஸை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிச் பீப்புளோட நம்பர் 1 ஹேபிட்டே இதுதான். அண்ட் ஸ்டேஜ் 3 இஸ் நாட் ஹேவிங் எ எமர்ஜென்சி ஃபண்ட். யூஸ்வலாக எல்லோரும் எமர்ஜென்சி ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் பில் ஆர்எஸ் ஜாப் லாஸ்க்காக எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்க சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இதுக்காக மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம மல்டிபிள் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் சே திடீர்னு ஏதோ ஒரு அப்ளையன்சஸ் ஏசி ரிப்பேர் ஒரு டிவி ரிப்பேர்னால் நம்ம சடனாக வாங்கணுன்னா கையில் அவ்வளோ பெரிய கேஷ் இருக்காது. இந்த மாதிரியான சினாரியாவுக்கு கூட நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு போய் இதை வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக ஒன்று லோன் எடுப்போம், இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கணும்னா கூட, இல்லை அன்வான்ட் லோன் எடுக்க வேணாம்னு நினைக்கணும்னா கூட நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் எப்பயுமே லிக்விட் கேஷாவோ இல்லை உடனே வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு அசட்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் வில் கிவ் யூ எ கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் இந்த மாதிரியான சடன் எமர்ஜென்சிஸ் ஆர் சடன் பர்ச்சேஸ்க்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேஜ் 2 இஸ் லீக்கிங் பக்கெட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வெரி குட், நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் நீங்கள் சில ஹேபிட்ஸ்னாலேயோ இல்லை சில சீக்வன்ஸ்னாலேயோ நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்கள் சேவிங்ஸ் க்ரோ ஆகாமல் இருக்கும். வாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்ப்போம். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4 இஸ் பேயிங் மினிமம் அமௌண்ட் ஆன் யுவர் டெட். நம்ம வாங்குகிற கிரெடிட் கார்டு லோன் இல்லைனா பர்சனல் லோனுக்கு நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அதிகம். 16%லேருந்து 36% வரைக்கும் பேங்க்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நம்ம மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு இருந்தோம்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபியூ இயர்ஸ் கழித்து நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட 2 times or 3 times அமௌண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாகவே பே பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் டெட் ட்ராப். இதில் என்டர் ஆகிறது ஈஸி, பட் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கான ஃபிக்ஸ் என்னென்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படி எஃபெக்டிவாக பண்ணணுன்றத நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள்.
அண்ட் ஃபிஃப்த் மிஸ்டேக் இஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்மளுக்கு சேலரி ஹைக் வந்த உடனே நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். ஆர் நம்மளுக்கு சேலரி ஹைக் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செலவு பண்ணணுன்றத பிளான் பண்ணி வச்சுருவோம். எக்ஸாம்பிள், நம்ம புது கேஜெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், நம்மளோட ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இந்த மீன்வைல் நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தான் நம்மளோட வெல்த் கிரியேஷன் ஜர்னியில் ஒரு மிகப்பெரிய பிளாக்கராகவே இருக்கும். இதுக்கான ஃபிக்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் சேலரி ஹைக், போனஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வருதோ அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டாவது நம்ம சேவிங்ஸில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியை பண்ணணும். பிகாஸ் லாங்கர் டேர்முக்கு இது உங்களோட வெல்த் கிரியேஷன் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் காம்பவுண்டிங் இதில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும். இந்த காம்பவுண்டிங் உங்களுக்கு லாங்கர் டேர்முக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் சிக்ஸ்த் மிஸ்டேக் இஸ் நாட் இன்வெஸ்டிங் early. இதை ஒரு எக்ஸாம்பிளோடவே பார்க்கலாம். 2 பேர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அவரோட 25வது வயசில் 5000 per month எஸ்ஐபி பண்ணுறாரு அடுத்த 10 வருஷத்துக்கு. பட் அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் பர்சன் 2 அவரோட 35வது வயசில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே 5000 இன்வெஸ்ட்மெண்ட் per month. ஆனால் இவர் அடுத்த 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதாவது அவரோட 60 வயசு வரைக்கும். அட் த ஏஜ் ஆஃப் 60 years 2 பேரில் யாருக்கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி பர்சன் 1 கிட்ட தான். ஏன்னா அவர் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். என்ன தான் செகண்ட் பர்சன் 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட லாங் ரன்வே இருக்குது. இங்கே தான் காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை காட்டுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் டிலே பண்ணுறதை விட சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டேஜ் 3 இஸ் பிளைண்ட் சேவிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, இதை டிசிப்ளினாகவும் பண்ணிகிட்ருப்பீங்க. வெரி குட். பட் இந்த ஸ்டேஜில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள் கிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லைன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அண்ட் 7th மிஸ்டேக் இஸ் இக்னோரிங் இன்ஃப்ளேஷன். நீங்கள் 2010 ஒரு 100 ரூபாய்க்கு கிராசரி வாங்க போனீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக உங்களுக்கு கிராசரி வரும். இதுவே 2026 நீங்கள் 100 ரூபாய்க்கு கிராசரி வாங்க போனீங்கன்னா அதில் பாதி கூட வராது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் டேக்கிள் பண்ணோன்னா இதுக்கு நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரியான அசெட்டில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எஃப்டியில் சேவ் பண்ணுறீங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை விட ஆல்மோஸ்ட் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் பார்க் பண்ணலாம். இதை லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுவீங்க, உங்கள் மணியும் சேஃபாக இருக்கும். அண்ட் 8th மிஸ்டேக் இஸ் நோ ஃபைனான்ஷியல் கோல்ஸ். உங்ககிட்ட ஒரு கொஷின், நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய மணி மேக் பண்ணணும் ஆர் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே கோல்ஸ் கிடையாது. இது எல்லாமே விஷஸ். நான் நினைக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள். ஆனால் கோல் எப்படி இருக்கணும்னா மெஷரபுளாக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையனோட எஜுகேஷனுக்காக நான் 20 lakhs சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு கோல். இந்த மாதிரி கோலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால், இப்போ நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 3 lakhs சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு 6 months. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இதே மாதிரி ஒரு மீடியம் டேர்ம் கோல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் ஒரு இனிஷியல் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அதே மாதிரி இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல், என்னோடய கிட்ஸ் எஜுகேஷனுக்காக நான் ஒரு 20 lakhs சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு லாங் டேர்ம் கோல். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் ஒரு டைம் மெஷரபுளோடு இருக்கும்போது தான் அது ஒரு கோலோட கன்சிடர் ஆகும். பிகாஸ் ஒரு கோல் இருந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு எந்த பயமும் வராது. பிகாஸ் உங்களோட கோல் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா 20 years கழிச்சு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. அண்ட் மிஸ்டேக் நம்பர் 9 இஸ் இன்வெஸ்டிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஃப்ரெண்டு இந்த ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணார், அவருக்கு இது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இதனால் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னுவாங்க. இன்னும் சில பேர், நான் நியூஸில் பார்த்தேன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இவருக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு, அதனால் நானும் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டாக் 10x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 20x ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதுனால நானும் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபோமோ இன்வெஸ்டிங், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் எதில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. இந்த 9 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஆனால் அட் அ டைமில் நீங்கள் எல்லா ஹேபிட்டையுமே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு ஒரு ஹேபிட் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு ஹேபிட் எடுத்து அதையும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்கள் ப்ராக்ரஸ் லீனியண்ட்டாக இருக்கும். இந்த 9 மிஸ்டேக்ஸில் எது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.